நண்பர்களே, எண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த பக்கங்கள்ல அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறத நீங்க பண்ணக்கூடாது. நீங்க எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவாகவும் ஒரு ஒர்க்கை பண்ண கத்துக்கிறணும். அதுதான் அந்த 4 வீக் ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒர்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோ அந்த ஒர்க் லெஸ் டைம் எடுக்குன்னா அந்த ஒர்க்கை தான் முதல்ல பண்ணணும். அது கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணணும். நம்ம நிறைய டைம் என்ன செய்யணும்னா, அன்இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, நிறைய டைம் எடுக்கிற ஒர்க்கு, ஈஸியான ஒர்க்கு, அந்த ஒர்க்கை தான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருப்போம். பட் அதை தான் பண்ணக்கூடாது. எந்த ஒர்க்கை பண்ணால் நம்மளுக்கு 80% ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குமோ அந்த ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் ஜாப்ல இருக்கீங்கன்னா எந்த ஒர்க்கு, எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கை எல்லாரும் அந்த ஒர்க் பண்ண 40 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணி 8 ஹவர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். நீங்கள் ரிமோட் ஜாப் கேட்குற மூலியமா, இல்லை உங்கள் பே இன்க்ரீஸ் பண்ண மூலியமா உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதை மாதிரி எவ்வளோ டைமை சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதாகும். ஸோ அந்த மாதிரி அவர் இந்த 80-20 ரூலில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 80-20 பிரின்சிபல், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 80% ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு 20% ஆஃப் கஸ்டமர்லேருந்து தான் வரும். நீங்கள் அந்த 20% கஸ்டமர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் மித்த 80% கஸ்டமரை நீங்கள் கண்டுக்கே தேவையில்லை. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த 80-20 ரூல்ஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஜாபில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பர்சனல் லைஃப்லேயும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஹை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவ் தான் டைம் மேனேஜ்மெண்ட்டோட பீக்குக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.